18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, காலையிலிருந்தே உன்னிடம் ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்வதற்காக தான் இந்த கருப்பசாமி காத்திருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் நீ எதை மிகப்பெரிய பிரச்சனையாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கு தீர்வு சொல்ல நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ கலங்கவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை. ஒரு சில விஷயங்களை உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் அது பொய்யாகவே உனக்கு தெரியலாம். வாழ்க்கையும் கூட புரிகிற வரைக்கும் உனக்கு புதிராகத்தான் இருக்கும். இத்தனை நாட்களாக நீ எதை கஷ்டம் என நினைத்தாயோ, எது உனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என நினைத்தாயோ, அந்த சோதனையும் வேதனையும் இப்போது உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உனக்கு உதவியானதாக, உனக்கு சாதகமானதாக மாறப்போகிறது. உண்மை அதுதான் என் தங்கமே. எந்த நல்ல விஷயமும் நடக்கும்போது யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என நான் சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? ஏனெனில் உன்னை இங்கு வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் எந்த நல்ல விஷயமும் நடப்பதற்கு முன்பாக, நல்ல விஷயம் நடந்து முடிவதற்கு முன்பாக அந்த சந்தோஷத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என இதை கூட தனிமையில் கேட்கச் சொன்னேன். இப்போது உன் மனதில் தீராத காயமாய் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு மாட்டி படைத்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைக்கு நானே தீர்ப்பு கொடுக்கப் போகிறேன். சில விஷயங்களுக்காக நீ ஆசைப்பட்டாய். அதன் காரணமாக உன் வாழ்வில் பிரச்சனை வந்தது. இப்போது அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதை தாராளமாக வைத்துக்கொள். வியர்வையும் கண்ணீர் துளியலும் உப்பாக இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி என்னிடம் வேண்டுதல் வைத்த உன்னுடைய நம்பிக்கையும், உனக்காக ஜெயிப்பதற்காக உழைத்து கஷ்டப்பட்டு சிந்திய வியர்வை துளிகளும் நிச்சயமாய் உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பாக இருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறுவதென்பது இனிப்பாகவே இருக்கப் போகிறது. நீ கண்ட கனவுகளை எல்லாம் உனக்கு நனவாக்கி தரப்போகிறேன் என்ற சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் காலையிலிருந்து காத்திருக்கிறேன். இப்போது உன் மனதில் இருக்கிற கேள்விகளும் குழப்பங்களும் எல்லாமே பதிலாக மாறிப்போய் உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஐயோ, இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழாதே. என்ன நடந்தாலும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என தைரியமாய் துணிந்து முடிவெடு. உன் துன்பமெல்லாம் உனக்கு தூசியாய் தெரியும். எல்லாருக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் என நினைக்கிற நீ சில இடங்களில் ஊமையாகவும் இருந்துவிடு. ஏனெனில் நீ அமைதியாய் பொறுமையாய் ஊமை போல இருக்கும்போது அதுவே நீ ஜெயிப்பதற்கும் அவமானங்களை தாண்டி வாழ்க்கையில் நல்ல வழியை அடைவதற்கும் உனக்கு உதவிகரமாய் இருக்கும் என் தங்கமே. நீ போகிற பாதைகளும் நீ பார்க்கிற மனிதர்களும் எல்லாருமே சரியாக இருப்பார்கள் என நினைக்காதே. ஏதேனும் ஒருவர், யாராவது ஒரு செயல் தவறாகி போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக மட்டும் போராடக்கூடிய ஆளாக நீரு. ஏனெனில் அடுத்தவர் கதையை பார்ப்பதால், அடுத்தவர் வீட்டை பார்ப்பதால், அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதால் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாதே என் தங்கமே. உனக்காக நீ வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் யாரையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் உனக்காக நீ உறுதியாக செயல்படு. எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகச் சிறந்த ஆயுதம் பொறுமை மட்டும்தான். இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நான் பொறுமையாக தான் இருக்கச் சொல்கிறேன். பொறுமை நிச்சயமாக உனக்கான பலனை தரும். கால தாமதம் ஆகுமே தவிர நீ ஒருபோதும் உனக்கான எதிர்பார்ப்புகளில் தோற்று போக மாட்டாய். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நானே உன்னுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றுவேன். கோபப்பட்டு கண்டதையும் தூக்கி எறியாமல் கோபத்தையே தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எளிதாக நினைத்து விடாதே. ஏனெனில் காகம் கூட காரணமில்லாமல் இங்கு கத்துவது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் நீ சந்திக்கிற பிரச்சனைகளையும் நீ சந்திக்கிற மனிதர்களையும் காரண காரியத்தோடு தான் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அவர்கள் மூலமாக உனக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லதை ஞாபகமாய் வைத்துக்கொள். கெட்டதை அதை ஒரு அனுபவமாய் பெற்றுக்கொண்டு அந்த கெட்டது மீண்டும் உன் வாழ்வில் நடக்காத அளவுக்கு கவனமாய், தைரியமாய், விழிப்புணர்வோடு இருந்துவிடு. நீ தவறு செய்யும் சூழ்நிலைகளில் உன் மீது உரிமையாய் கோபப்பட்டு உன்னை திருத்தக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் அவர்களை உன் அருகிலேயே வைத்து கொண்டால் அது நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு உறுதுணையாய் இருக்கும். வாழ்க்கை எனும் பயணத்தில் உன் மீது உரிமையாய் கோபப்படுபவர்களும் உண்மையாய் அன்பு காட்டி பாசம் கொடுப்பவர்களும் அவ்வளவு சுலபமாக உனக்கு அமைந்து விடுவதில்லை. அப்படியும் அதையும் தாண்டி உனக்கான நல்ல மனிதர்கள், உனக்கு நல்லது நினைப்பவர்கள் உன் அருகில் இருந்தால் அது உனக்கு கொடுக்கப்பட்ட வரம்தான் என்பதை புரிந்து கொண்டு காலாகாலத்திற்கும் அவர்களை உன் அருகிலேயே வைத்துக்கொள். சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்போது நீ ஏமாற்றமடைந்த விஷயங்களையே சரி செய்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எப்போது மனதளவில் கோபமாக இருக்கிறாயோ, வருத்தமாக இருக்கிறாயோ, ஏமாற்றத்தோடு இருக்கிறாயோ, கவலையோடு இருக்கிறாயோ,
எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள். ஆனால் அடுத்தவர்களிடம் பேசும்போது அமைதியாய், பொறுமையாய், பணிவாய் பேசு. ஏனெனில் நீ கோபமாய் இருக்கிறாய் என அடுத்தவர்கள் மீது வெறுப்பை காட்டிவிடக்கூடாது. அதற்கப்புறம் கோபம் மாறிவிடும். ஆனால் வெறுப்போடு நீ பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனதில் இருந்து மாறாது என்பதை புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாய், பொறுமையாய், நிதானமாய், பக்குவமாய் பேச கற்றுக்கொள். யார் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ நினைப்பது போல உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாய் வாழ். உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்.